சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வாசித்து பார்க்கிறோம். சகரியா எலிசபெத்தை பற்றி வாசித்து பார்க்கிறோம். யோசேப்பு மரியாளை பற்றி வாசித்து பார்க்கிறோம். எலிசபெத் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களை பற்றி சொல்லும்போது, தேவன் எங்கள் மேல் கடாட்சம் வைத்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். சகரியா எலிசபெத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 பேரும் கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தின்படி தங்களுடைய ஆயுசுகாலம் மட்டும் அவங்க தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். அப்படி பணிவிடை செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் குறைவு ஏற்பட்ட பொழுது தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை சந்தித்தார். தேவனுடைய பயத்தை மாற்றினார். சகரியா பணிவிடை செய்த போது சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சகரியா மூலமாக அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க சித்தம் கொண்டார். சகரியா எலிசபெத் ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். அப்படி கொடுத்தது அது மனுஷரால் வந்ததல்ல, தேவனால் வந்தது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அன்னைக்கு சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில் நிந்தை மாறுவதற்கு ஒரு காரணமாக இருந்த நாட்கள், அதே நாட்கள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிந்தை கர்த்தர் மாற்றுவார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்மஸ் நாட்களையும் இந்த வருஷ கடைசிலையும் புதிய வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றுவார், உங்கள் அவமானத்தை மாற்றுவார், உங்கள் மேலே கடாட்சம் வைப்பார். இப்போ எலிசபெத் கொடுத்த சாட்சி என்னவென்றால், நானும் என் புருஷனும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோம். நீண்ட நாளாக எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனால் இன்னைக்கு எங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்துக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் மேலே கடாட்சம் வச்சார். எங்களுக்கு நெந்து இருந்தது, எங்கள் வாழ்க்கையில் பிள்ளை இல்லைங்கிற ஒரு நெந்து இருந்தது, ஒரு அவமானம் இருந்தது, 4 பேர் மத்தியில் நாங்கள் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் தலை நிமிர பண்ணுவதற்கு தேவன் எங்கள் மேல் கடாட்சம் வைத்தார். ஒருவேளை சகரியா எலிசபெத்துக்கு அந்த பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்த காரணமாக இருந்தது பற்றி பார்க்குறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நெந்தை நிச்சயமாக மாற்றுவார், உங்கள் அவமானத்தை மாற்றுவார், உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் முதுமையிலையும் செய்ய முடியும், இளமையிலையும் செய்ய முடியும், அல்லது நம்முடைய வாழ்க்கையின் எந்த நிலைமையிலையும் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிரை அனுப்பின ஆண்டவர். ஒரு சாராளுக்கு கற்பம் இல்லாத போன போது, கற்பம் செத்து போன போது அந்த சாராவுடைய கற்பத்தை புதுப்பித்து உயிர்ப்பித்த ஆண்டவர். அந்த ஆபிரகாமையும் பயன்படுத்தின ஆண்டவர். ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அன்றைக்கு எலிசபெத் சாட்சி கொடுத்த மாதிரி எங்கள் நெந்தையை மாற்றி எங்களை கடாட்சம் வைப்பார். ஒரு எலிசபெத் வாழ்க்கையில் நெந்தையை மாற்றினாரே, அதே மாதிரி உங்களுடைய நெந்தையை மாற்றுவார், அவங்களுக்கு மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலையும் மகிமையான காரியங்கள் செய்வார். வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அன்றைக்கு சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் யோவான்ஸ்நானம் வந்ததுனால அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. யோசேப்பு மரியா வாழ்க்கையில் இயேசு வந்ததுனால அவங்களும் பாக்கியவான்களாக மாற்றப்பட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு வரும்போது உங்களையும் பாக்கியவானாக மாற்றுவார். உங்கள் மேலே கடாட்சி வைப்பார். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. May God bless you. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை.